Taste the Daily. திமுக எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்ததோ அந்தந்த கட்சிகளுடன் காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் அதிமுக கூட்டணி வைத்ததில் என்ன தவறு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். திடீர்னு எந்திரிச்சார். நான் எதிர்கட்சி வரிசையில் வந்திருக்கிறேன், அவர் ஆளுங்கட்சி வந்தார். ஏதோ பேசுவாருன்னு கேட்டா, நீங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுப்பீங்க? நீங்க எப்படிங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு வச்சுட்டீங்க? நீங்க தான் ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, 2031 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப ஏங்க வச்சுட்டீங்க? இது என்ன முதலமைச்சர் நம்மள கேட்கிறாரு? இது எங்க கட்சி விவகாரம், நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அதுக்கு நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சோமோ இல்லையோ, திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துடுது, தேர்தல் ஜுரம் வந்துடுது. ஏங்க இது அதிமுக கட்சி, யாருடன் கூட்டணி வைப்பது எங்களுடைய முடிவு, நீ ஏங்க ஆதங்கப்படுறீங்க? அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. நீ கூட்டணி வச்சிய இல்லையோ, நீ கூட்டணி வச்சிய இல்லையோ? 1999 பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு நீங்க வச்சீங்களோ இல்லையோ? 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சீங்களோ இல்லையோ, போட்டிட்டீங்களோ இல்லையோ? அது மட்டுமல்ல, 1999 நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க. திமுக கட்சி சேர்ந்தவங்க முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார். இந்த படத்தை பாருங்க. யாரு? திரு கருணாநிதியும் முரசொலி மாறன். நல்லா பார்த்துக்கிட்டு திமுக இனிமேல் பேசுறதை விட்டுருங்க, என்னை பேசக்கூடாது. இதுக்கு மேல பேசினா அசிங்கம். இப்போ வாஜ்பாய் இருக்காரு, ஒருத்தர் மைக்க ரெடி பண்ணி கொடுக்கிறாரு, ஒருத்தர் இப்படித்தான் பேசணும்னு சொல்லி திரு கருணாநிதியும் திரு முரசொலி மாறனும் இந்த மதவாத கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற தலைவர்கள், அவருடைய தலைவர்கள் யாரு? திரு ஸ்டாலினுடைய தலைவர்கள், உதயநிதி ஸ்டாலினுடைய தலைவர்கள் யாரு? அவங்க அப்பா தான் தலைவர். அவருக்கு அவர் 2 பேரும் யாரோட இருக்காங்க? திரு வாஜ்பாயோட இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, முரசொலி மாறன் உடல்நிலை சரியில்லாம போச்சு, மருத்துவமனையில் ஓராண்டு சிகிச்சை பெற்று வந்தார். அப்ப இலாக்கால மந்திரியா கொடுத்திருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம். அவர் முரசொலி மாறன் மரணம் அடைஞ்ச பிறகு அவருடைய இறுதி சடங்கு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்து அந்த இறுதி சடங்குல கலந்துகிட்டு அஞ்சலி செலுத்தினார். அஞ்சலி செலுத்தி அவர் வீட்டுக்கு போய் 15 நாள்ல அந்தர் பல்ட்டி அடிச்சு காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க. நீ கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது. எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே? நீயும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்க, திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சீங்க, அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு, நீங்களும் காங்கிரஸோட கூட்டணி வச்சீங்க, அண்ணா திமுகவும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு, நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சோம். நீங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் விடுதலை சிறுத்தையோட வச்சோம், நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சோம். இப்போ நீ ஏன் வச்ச? இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க, நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். ஆக நீங்க எந்தெந்த கட்சியோட தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சீங்களோ, நாங்களும் அந்தந்த கட்சியோட அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வச்சது என்ன தவறு? ஸ்டாலின் கனவு கண்டார், எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட்டணி வைக்க மாட்டாரு, எப்படியா தில்லுமுள்ளு செஞ்சு ஜெயிச்சிடலாம் நினைச்சாரு. இப்ப பயம் வந்துட்டது. ஏன்னா 4 வருஷமா எதுவுமே செய்யல, மக்களே கண்டுக்கல. அவர் ஒண்ணு கண்டு கொண்டது, அவர் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக்கினாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சர் ஆக்கினாரு, இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு துணை முதலமைச்சர். இதுதான் அவருடைய சாதனை. இந்த மக்கள் திமுக வெற்றி பெற செய்து ஆட்சி அமைத்த பிறகு ஸ்டாலின் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கினதான் சாதனை. வேற என்ன செஞ்ச? இந்த ஜெயங்கொண்டம் பகுதியில் ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா திட்டத்தை? ஒண்ணுமே கொண்டாடல. அவர்கள் செஞ்சதெல்லாம் இந்த 50 மாத கால ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொல்லியுமா